இன்னைக்காவது சைக்கிள் ஓட்ட கத்து கொடுங்கண்ணா. போடா, அவசரமா போறேன்டா. நீங்க எப்பவுமே அவசரமா தான் போறீங்க, ப்ளீஸ்ண்ணா. ஏன்டா ஊர்ல நான் மட்டும் சைக்கிள் வச்சுக்கிறேன், வேற யாருக்கிட்டே கேட்க வேண்டியதாடா. ஏன் டெய்லி உயிர் வாங்குற? யாருமே கத்து தர மாட்டேங்கிறாங்க. 5 ரூபாய் வேணும்னா தரேண்ணா. இந்த காசுக்காக சொல்லல, உங்க அப்பா இது எப்படி சம்பாதிக்கிறாருங்கிறது தான் விஷயம். உங்க அப்பா இது எப்படி சம்பாதிக்கிறாருங்கிறது தான் விஷயம். சைக்கிளை விடுடா. நான் வரும்போதெல்லாம் நந்தி மாதிரி குறுக்க வந்து நின்றுட்டு. அக்கா எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுங்கக்கா. உங்க அப்பா கிட்ட சைக்கிள் வாங்கி கொடுக்க சொல்லி அதுல போய் கத்துக்கோ, போடா. உங்க அப்பா கிட்ட சைக்கிள் வாங்கி கொடுக்க சொல்லி அதுல போய் கத்துக்கோ, போடா. அக்கா உன் கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி எங்க வீட்டுல சொல்லியிருக்காங்க. ஏன்க்கா? அதெல்லாம் தெரியாது. சொல்லலையா இல்ல அவங்களுக்கே தெரியாதா? அதெல்லாம் தெரியாது. எங்க வீட்டுல சொல்லியிருக்காங்க. டேய் திவாகர், சைக்கிள் தொடாத. நீ சைக்கிள் தொட்டா எங்க அப்பா என்ன சைக்கிள கழுவ சொல்லுவாரு. ஏண்டா? நீ ஆய் பையனா உன் கையெல்லாம் ஆயா இருக்குமா? நல்லா தானடா இருக்கு. அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது. அப்புறம் உங்க கண்ணுக்கு மட்டும் எப்படா தெரியுது? நீ ஆய் பையனா உன் கையெல்லாம் ஆயா இருக்குமா? என்னப்பா சோகமா உட்காந்துருக்க? யாருமே எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து தர மாட்டேங்கிறாங்க. ஏன் தெரியல. உன் வீடு எங்க இருக்கு? கீழே தெரு பள்ளத்துல, அவங்க வீடெல்லாம் மேல தெரு மேட்டுல. அதான் சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. வீடு அங்க இருந்தா நான் கத்துக்க கூடாதா? அது மட்டும் காரணம் இல்லப்பா, நிறைய இருக்கு. உங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு பழைய சைக்கிள் வாங்கிக்க வேண்டியதானே? எங்க அப்பா சாக்கடையில காசும் நிறைய கிடைக்காது. கிடைக்கிற காசு வீட்டுக்கே சரியா போகும். எப்படி சைக்கிள் வாங்க முடியும்? முதல்ல நான் நல்லா ஓட்ட கத்துக்கிட்டு அப்புறம் நானே சம்பாதிச்சு வாங்கிக்குவேன். அது என்னப்பா சைக்கிள் மேல இவ்வளவு ஆசை? நான் தெரியும், நான் அப்புறம் பெட்ரோல் போட்டெல்லாம் வண்டி ஓட்ட முடியுமான்னு தெரியாது. அப்படியே யாராவது மொழியில் பெட்ரோல் கண்டுபிடிச்சா அது பொய்யின்னு சொல்லி அவங்க ஜெயிலில் போட்டுருவோம். சைக்கிள்னா கவலை இல்லை, நீ கால் இருக்கிற வரைக்கும் என் வண்டி ஓடும். கரெக்ட் தான் தம்பி. நீ ராமசாமி ஐயா பேரன் தானே? ஆமாங்க. நீங்க? நான் உங்க தாத்தாவோட ரசிகன். எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுங்க, முடிஞ்சது இருந்துடலாம். இந்த பையன் பேரு என்னப்பா? முனியன். இவனுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் இவனுக்கு யாருமே சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. நீ சொல்லி தெரியா? அதனால என்னன்னா நான் சொல்லித்தரேன். இவன் அப்பா சாக்கடை சுத்தம் பண்றவர். அதனால என்னன்னா சுத்தம் தானே செய்யறாரு, பெருமைப்படுற விஷயம் தானே. வாடா தம்பி, நான் சொல்லித்தரேன். எதுக்கும் பயப்படாத, தைரியமா வண்டி ஓட்டு. உங்க தாத்தா குணம் உனக்கு அப்படியே இருக்கு. ஒருத்தருக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதா சமத்துவம். ஆனா இங்க சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே வேறையா தான் இருக்கு. நடந்து போறவனுக்கு சைக்கிள்ல போறவனை கண்டா பொறாம, சைக்கிள்ல போறவனுக்கு பைக்ல போறவனை கண்டா, பைக்ல போறவனுக்கு கார்ல போறவனை கண்டா, கார்ல போறவனுக்கு ஃபிளைட்ல போறவனை கண்டா, இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் பொறாம பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஏழை பணக்காரங்க பாகுபாடும் ஜாதி பதமும் தான். இதையெல்லாம் நீ தூக்கி போட்டுடு. நம்மள மாதிரி இங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க போதும் நமக்கு. இந்த மாதிரி கூட்டம் நமக்கு தேவையில்லை. நீ சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டா உன் லட்சியம் முடிஞ்சிட்டதா நினைக்காது. ஒரு லட்சியத்தோட முடிவு தான் அடுத்த லட்சியத்தோட ஆரம்பம். இந்த மிதிவண்டி பயணம் மாதிரி உன் குறிக்கோளோட பயணமும் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். அவமானம் இல்லாமல் வெகுமானம் கிடையாது.